அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்டியான வத்தல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அதுக்கப்புறமா வத்தல் சேர்த்துக்கணும். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கத்திரி வத்தல் சேர்த்துருக்கேங்க. வத்தல் நீங்கள் உங்களோட ஃபேவரட் வத்தல் எது வேணாலும் சேர்த்து இந்த வத்தல் குழம்பு செய்யலாம். எல்லா வத்தல்லையுமே செய்யலாம். நம்ம ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம எல்லா வத்தலும் மிக்ஸ் பண்ணி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த மாதிரி செஞ்சாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் கத்திரி வத்தல் சேர்த்துருக்கேன். பாருங்கள், வத்தல் இந்த மாதிரி வறுபட்டு நல்லா பொன்னிறமாக வந்திருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் மணத்தக்காளி வத்தல் சேர்த்துக்கிறேங்க. வத்தல் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இல்லைனா வத்தல் கருகிருச்சு அப்படின்னா டேஸ்ட்டு மாறிடும். வத்தல் நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுமே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதே சமயம் நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் வத்தலை போடணும். பாருங்கள், இந்த மணத்தக்காளி வத்தலுமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டுமே இந்த மாதிரி கருகாமல் நல்லா பொன்னிறமாக இருக்க மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து இது மூணையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா தான் இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா பொரிஞ்சது இது கூட ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 10 பல்லு பூண்டும் சேர்த்துக்கோங்க. பூண்டு வத்தல் குழம்புக்கு ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா அது பூண்டு குழம்பு மாதிரி அந்த ஃப்ளேவர் வந்துடும். ஒரு 10 பல்லு பூண்டு மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். கூடவே 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் எது உங்ககிட்ட இருக்கோ நீங்கள் அந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வர வரைக்கும் வதக்கிக்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர ஆரம்பித்ததும் இது கூட ஒரு 2 தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு சேர்க்கும் போது தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா ஜூஸியாக வதங்கி வந்துடும். நம்ம வத்த குழம்பு செய்யும்போது தக்காளி நல்லா பழமாகவும் இருக்கணும். அதே சமயம் நல்லா வதக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிய வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 எலுமிச்சைப்பழம் சைஸ் புளி எடுத்து கரைச்சிட்டு புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். இது போல் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற வத்தலை சேர்த்துக்கலாம். சுண்டை வத்தல், மிளகாய் வத்தல், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எந்த வத்தல் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி இதே மெத்தடில் இந்த வத்தல் குழம்பு செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு சீக்ரெட்டான பொருள் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் நல்ல சுவை கொடுக்கும். நல்ல குழம்பு நல்லா திக்காகவும் உங்களுக்கு இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வத்தல் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம 1 டீஸ்பூன், நான் இந்த மாதிரி சில்வர் ஸ்பூன் இருக்குல்லையே அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. அரிசி மாவு எடுத்துகிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாமல் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டிங்கெலாம் இல்லாமல் இது போல் அரிசி மாவை கரைச்சிக்கோங்க. அதே சமயம் அரிசி மாவை நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு சுத்தமாக மாறிடும். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா போதும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதில் மாவு சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. அந்தளவுக்கு தான் நம்ம சேர்க்கணும். இப்போ வத்தல் வெந்ததுக்கப்புறமா மாவு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதித்ததுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, அப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை, லாஸ்ட்டாக கொஞ்சமாக 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆயிரும். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி மறக்காமல் நம்ம தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.